2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு வந்தப்போ சீர்மரபின மக்கள் என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சாங்க. சேர்மரபினர் வகுப்பினருக்கு டிஎன்சி மற்றும் டிஎன்டின்னு 2 சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வந்துச்சு. இது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இந்த குழப்பத்தை நீக்க நடவடிக்கை எடுப்போம்னு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அந்த இரட்டை சான்றிதழ் குழப்பத்துக்கு சொன்னபடியே முற்றுப்புள்ளி வச்சிட்டேன். இனி ஒற்றை சான்றிதழ் பெற்றாலே போதும் உத்தரவிட்டு எல்லா அரசாணையும் போட்டாச்சு. சொன்னதை செஞ்சிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நான் கம்பீரமாக தெம்போடு துணிவோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஒன்றிய மாநில அரசுகளோட எல்லா சலுகைகளையும் பெறுவதற்கு இந்த ஒற்றை சான்றிதழ் வழிவகுக்கும். அது மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய மக்களுடைய நலனுக்காக, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக, ஆதிதிராவிட சமுதாய மக்கள் நலனுக்காக, சமூக கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்தது மட்டுமல்ல, செய்யும் அரசு நாம தான். செய்ய போகும் அரசும் நம்ம திராவிட மாடல் அரசு தான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான். திராவிட இயக்கம் உருவானதே அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்கணும்னு தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறி இருக்காங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்ன நீதி கட்சி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வகுப்பு வாரி உரிமை சட்டம் தான் காரணம். இத அடுத்தடுத்து வந்த கட்சிகளும் அமல்படுத்தினாங்க. பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் ஆட்சி சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியா இருந்துச்சு. சமூக நீதிக்கு ஆபத்து வந்தப்போ தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராட்டம் நடத்தினாங்க. இதை அன்றைய பிரதமர் நேரு அவர்களுக்கு எடுத்து சொல்லி முதல் அரசியல் சட்ட திருத்தம் உருவாக காரணமான இயக்கம் திராவிட இயக்கம். அது சட்டமாக உருவாக்கி கொடுத்த புரட்சியாளர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சி தான் பாஜக. பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க? ஒன்றிய அரசு பணிகள்ல மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது இல்ல. ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்குறது இல்ல. நாம வலியுறுத்தும் இதனை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது புள்ளி விபரத்தோடு எடுத்து சொன்னார். ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற, அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற 90 செயலாளர்கள் வெறும் 3 பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான். இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத, பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்த இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன புதிய சட்டங்கள் வருது? குலக்கல்வியை ஊக்குவிக்கும் புதிய கல்விக் கொள்கை, ஏழை நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வு, ஒன்றிய பணிக்கான தேர்வுகள்ல தமிழை புறக்கணிச்சு இந்தி சமஸ்கிருத திணிப்பு செஞ்சு நம்ம பிள்ளைகளோட வேலைகளை பறிக்கிறாங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் அவங்கள ஒடுக்க பார்க்கிறாங்க. இப்படி அநியாயமா நம்ம உரிமைகளை பறிக்கிற கூட்டம் தான் பாஜக.
பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறுவதை பாஜக எந்த காலத்திலும் ஏத்துக்காது. இதனாலதான் ஒன்றிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம், போராடுறோம். அதையாவது செய்யறாங்களா? அதையும் மறுக்கிறாங்க. இதனால்தான் சொல்றோம், நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜக மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.